Hello guys, welcome to Prajna's Corner. So இன்னைக்கு வீடியோல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். எஸ், ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன்ஸ் சூஸ் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கலாம், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ் வந்து வாட் ஐ கேன் ரெக்கமெண்ட் இஸ், நீங்கள் வந்து டிரெக்டாக ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு உங்கள் இந்த இடத்துல ஆக்சுவலி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டபிள். ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கையில் ஸ்வாட்ச் பண்ணும்போது கையும் ஃபேஸும் கண்டிப்பாக வந்து ஒரே கலரில் இருக்காது. ஸோ கையில் ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். அண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து க்ரே ஆகிறதுக்கு, டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஒரு ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் என்னென்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஸோ வாட் டைப் ஆஃப் ஸ்கின் இஸ் யோர்ஸ். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து என்ன டைப் அப்படிங்கிறத வந்து ஆயிலி ப்ளஸ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷனல் ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா. ஸோ இந்த டைப்பை வந்து நீங்கள் கீப் தட் இன் யோர் மைண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன அக்கேஷனுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் என்ன அண்டர் டோனில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் when you try to choose your foundation. So I have a couple of foundations. ஸோ என்னோட ஸ்கின் வந்து ஆக்சுவலி என்னோட ஸ்கின் டைப் பற்றி நான் சொல்லிடுறேன். என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இன்னொன்று வந்து என்னோடது வந்து ரொம்ப டஸ்கி ஸ்கின் கிடையாது, வீட்டிஷ் அப்படிங்கிறது சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ ஹாவ் சம் பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னோட ஸ்கின்னோட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐ வில் பி ஃபாலிங் அண்டர் எல்லோ அண்டர் டோன். ஸோ இந்த வீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ஆன் தட் டைம் யூ கேன் சே நீங்கள் வந்து ஒரு எல்லோ அண்டர் டோன் பர்சன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது வந்து பர்பிள் கலரில் உங்கள் வெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி ஃபால் அண்டர் த பிங்க் அண்டர் டோன். ஸோ திஸ் அண்ட் ஆல் த பேசிக் திங்ஸ் டு சூஸ் யுவர் ரைட் ஃபவுண்டேஷன். யூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆகுது, க்ரே ஆகுது, கேக்கியாக இருக்குது, பேட்சியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து என்ன டைப்பு, ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தட் ஐ கேன் அஷ்யூர். ஓகேவா? ஸோ நான் வந்து சில ஃபவுண்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சுவலி நிறைய டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் வந்துச்சு. மேட் ஃபவுண்டேஷன் வந்துச்சு, சீரம் பேஸ்டு ஃபவுண்டேஷன், க்ரீம் பேஸ்டு ஃபவுண்டேஷன், ஆயில் பேஸ்டு ஃபவுண்டேஷன், ஸோ ஸ்கின் கேர் பேஸ்டு ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நிறைய டைப்ஸ் வந்திருக்கு. பட் இது எல்லாமே எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நான் இந்த மாஸ் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன், விச் இஸ் லைக் ஹை கவரேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, பட் இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ விச் இஸ் ஹை கவரேஜ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து டெய்லி பேசிக்ஸ் யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு அக்கேஷன் அப்படிங்கும்போது யூ கேன் சூஸ் திஸ். இப்போ நீங்கள் டெய்லி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் ரெக்கமெண்ட் திஸ் லாக்மே 925. ஸோ இது வந்து விச் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து இவங்க ஃபுல் கவரேஜ் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்ல பிளெண்ட் ஆயிரும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின்ல வந்து ஹெவியாக இருக்காது. ஸோ எவ்ரிடே இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours ப்ளஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாகவோ இல்லை கேக்கியாக இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இச்சியாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ
உங்களோட ஸ்கின் டைப். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருக்கிற ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் வந்து போகலாம். உங்களோட வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கும்போது யூ கேன் சூஸ் த சீரம் பேஸ்டு ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, ஐ திங்க் வந்து எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, என்கிட்ட சில ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னோடய ஸ்கின்னில் நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய வீட்டிஷ் ஸ்கின் டோன் வித் எல்லோ அண்டர் டோனில் எப்படி இருக்குது, எப்படி வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி லைவாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ வில் பி பிட் லென்த்தி, அதை நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் யூடியூப்பில் வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் சம் டைம் மீன்ஸ் நீங்கள் வந்து 1xலேயே பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் வாட்ச் திஸ் ஃபுல் வீடியோ டு கெட் அ குட் நாலேஜ் அபவுட் த ஃபவுண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபவுண்டேஷன் ஸ்வாட்ச் பண்ணலான்னா, என்னோட ஆதி காலத்தில் நான் வந்து வாங்கின ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, which is இந்த Sugar Pop ஓட ஒரு ஃபவுண்டேஷன், which is in the shade of 05 Fig அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஓகேவா, நான் வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் இதில் வந்து எந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பேட் ஸ்கின்ல தான் வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஸ்கின்னை வந்து கரெக்டாக ப்ரெப் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து வேர் பண்ணியிருக்கிற லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட மேட், இட்ஸ் நாட் லிக்விட், ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் கிரான்பெரி க்ரஷ் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட் கலரில் தான் இருக்கும், லைட்டாக ஷேடாக தான் இருக்கும். ஸோ போக போக வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிடைஸ் ஆகும்போது என்னோடய ஸ்கின்க்கு கரெக்டான கலரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வாட்ச் பண்ண போகிறது இந்த லாக்மே 925 நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் டெய்லி வந்து இப்போ ஆஃபீஸ் போகிற அன்றைக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஐ வில் ப்ரிஃபர் திஸ் பர்டிகுலர் ஃபவுண்டேஷன். நான் எடுத்துருக்கிற ஷேட் பார்த்திங்க அப்படின்னா N360 நியூட்ரல் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு ஷேடை வந்து நான் எடுத்திருக்கேன். பம்ப் டைப்பில் இருக்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பம்ப் டைப் இல்லைங்கிறதுனால நிறைய ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வாட்ச் பண்ண போகிறது வந்து இந்த மாமா எர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன். ஸோ இதுவும் வாங்கி நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் கேக்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்ன ஷேட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 07 டாஃபி க்ளோ அப்படிங்கிற ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாமா எர்த்தும் இந்த லாக்மேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. மேப்லின் ஃபிட் மீயோட ஒரு ஃபவுண்டேஷன் மேட் ப்ளஸ் போர்லெஸ். ஸோ 16 hours ஆயில் கண்ட்ரோல் SPF 22 இந்த ஷேட் ஆஃப் 332. ஸோ இதுக்கு முன்னத்த ஷேட் ஆக்சுவலி 330 வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால தான் ஐ ஹவ் பர்ச்சேஸ்டு 332. ஸோ இப்போ வந்து நான் மார்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ விச் இஸ் ஹேவிங் த ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சுகர் பாப்பை தவிர மீதி எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, ஐ கேன் ஸ்வாட்ச் ஹியர். லாக்மே 925, இது வந்து சுகர் பாப். திஸ் இஸ் மாமா எர்த், இது வந்து மேப்லின் ஃபிட் மீ, இது வந்து மார்ஸ். கையிலே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ
இது வந்து ரொம்ப பிங்கிஷாக இருக்குது சுகர் பாப்போடுது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இதுவும் இந்த மாமா எர்த் அண்ட் இந்த ஃபிட்மி எல்லாம் வந்து நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது டெய்லி வேருக்கு ஸ்கின் ஃபினிஷ் ஓகே. இப்போ கொஞ்சம் வந்து க்ளோயாக காட்டணும், கொஞ்சம் வந்து உங்கள் ஸ்கின் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கும்போது யூ கேன் கோ ஃபார் திஸ் அண்ட் ஆல். அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சும் அண்ட் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் மார்ஸ் ஃபவுண்டேஷன். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் 2 more ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ மேக் ஃபவுண்டேஷன் நான் இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த ஷேட் ஆஃப் NC40 அண்ட் NC42. ஸோ NC அப்படின்னா என்னென்னு நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். NC அப்படின்னா நாட் கூல். ஸோ விச் இஸ் நாட் ஃபார் கூல் அண்டர்டோன் பர்சன் அப்படிங்கிறது நான் இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து இதையும் வந்து ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துடலாம். எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ இது NC40 NC42. ஸோ தெரியுது டிஃப்ரென்ஸ். இது வந்து NC40 வந்து கொஞ்சம் கூல், கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எஸ், இது வந்து துடைக்க மனசே இல்லை எனக்கு. ஓகே, ஸோ இது வந்து யா ஐ திங்க் இட் இஸ் இது ஆக்சுவலாக நான் வந்து ஒன் சைட் ஃபுல் ஃபேஸ்க்கே நான் அப்ளை பண்ணிடுறேன். எனக்கு வந்து இதை வேஸ்ட் பண்ண மனசே வரல. பிளெண்ட் பண்ணிடலாம். சி சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ யா, நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.